பணம் மற்றும் இலவணிகாய். மீண்டும் நான் இந்த எண்ணெய் சேர்த்தது சேமிப்பு வங்கி கணக்குகள்ல வட்டிக்கென்றுதான். நாம் ஒரு வடிவமைப்பு இருந்தது. அதில் நாமும் பெருமளவு தரவை எடுத்து பொதுவான இணையதளத்திலிருந்து பகுப்பாய்வு செய்ய முடிந்தது. அந்த வடிவமைப்பு மாறிவிட்டது. ஆனால் அது மீண்டும் பழைய வடிவத்திற்கு மாறுகிறது. ஆகவே 3-4 மாதங்களில் நமக்கு புதுப்பிக்கப்பட்ட தரவு கிடைக்கும். ஆனால் இப்போது எனக்குள்ள தரவு 2012 வரை தான் உள்ளது. நான் உங்கள்ட்ட சேமிப்பு வங்கி மற்றும் நிலையான வைப்பு குறித்து பேசின போது அவர்கள் நிலம் வாங்குவதிலும் நிறைய பணம் செலவழிச்சிருக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், இந்தியா முழுவதும் அவர்கள் நிலம் வாங்குவதற்கு வருடத்திற்கு சராசரியா 50 லட்சம் 50 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார்கள். 2006 முதல் 2012 வரை அவர்கள் நிலம் வாங்குவதற்கு சுமார் 200 கோடி ரூபாயை செலவழிச்சிருக்கிறாங்க. இது கட்டிடங்கள் கட்டுவதற்கும் இல்ல. கவனிக்கவும், வெறும் நிலம் வாங்குவதற்காக மட்டுமே. அரசு என்னென்ன செய்ய முடியும்? அரசு 3 விதங்கள்ல தண்டனை விதிக்க முடியும். அவர்கள் உரிமத்தை தற்காலிகமா இடைநிறுத்த, அவர்கள் எஃப்சிஆரை பதிவு ரத்து செய்யலாம். அதனால அவர்கள் எந்த வெளிநாட்டு பணமும் பெற முடியாது. அவர்களை முன்னதாக அனுமதி பெறும் பிரிவுல வைக்கலாம். அப்படியானால் ஒவ்வொரு பண பரிவர்த்தனையும் பரிசீலிக்க வேண்டும். இது பதிவு ரத்து செய்வதற்கும் சமமாக தான் இருக்கும்.